தாயினுடைய அன்போடே கூட நமக்குன்னு ஒரு சிறு குளத்தை பகவானே உருவாக்கி வைத்திருக்கிறார். இதற்கு தப்த குண்டம் என்று பெயர். தற்போது அடியேன் தப்த குண்டத்துக்கு முன்னால் தான் உள்ளேன். தப்த குண்டம் என்னால் சுடுநீர் குளம். இங்கே குளிர்ந்த நீர் கிடையாது, சுட சுட இருக்கக்கூடிய வெந்நீர். இந்த வெந்நீரில் இறங்கி நீராடி விட்டு பகவானை தரிசிப்பதற்காக அடியார்கள் ஆனந்தமாக செல்கிறார்கள். நமக்கோ உடல் தள்ளாடுகிறது, ரொம்ப சீக்கிரத்தில் வயதாகி போகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நீரிலே இறங்கி நீராட? அலகநந்தாவோ மிக குளிராடே குளிர்ச்சியோட இருக்கிறது. அதற்காகவே இவ்விடத்தில் தப்த குண்டம் உள்ளது. இது ஒரு இயற்கை வியப்பு என்றே நாம் சொல்லலாம். எத்தனையோ வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையோ, அத போல இது ஒரு வண்டர். கீழிருந்து ஒரு ஊற்று நீர் போலே கந்தகத்தோட கூடின சுடு நீர் வந்து கொண்டே இருக்கிறது. இது அழுக்கடைவதாகவும் காணும். எங்கிருந்து வருகிறது, எப்படி செல்கிறது என்று தெரிவதாகவும் இல்லை. இங்கிருக்கக்கூடிய நாரத பகவானுடைய திருவடிகளை தொட்டுக்கொண்டு இந்த நீர் இவ்விடத்தில் உள்ளது. ஆனால் இங்கே இறங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா வெளியிலெல்லாம் ஒரே குளிர். நாம அநேகமா ஒரு நாள் மாலை பொழுதுல வந்து இறங்குவோம். ராத்திரி ரொம்ப குளிரா இருக்கும். அந்த குளிர்ல தாங்கிட்டு இருப்போம். விடியற்கார்த்தால எழுந்து நாராயணனை சேவிக்கணுங்கிறதுக்காக இங்க வருவோம். நீடாடிட்டு போகணும்னுட்டு இந்த வெந்நீர் குண்டத்தில் சடக்கென உள்ள இறங்கி விடுறது கூடாது. இந்த இடத்துல ஆண்கள் குளிப்பதற்கென்னு தனி தப்த குண்டம், பெண்கள் குளிப்பதற்கென்னு தனி தப்த குண்டம், ரெண்டு அழகா ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். ஆனா இறங்கறதுக்கு முன்பாக வெந்நீர்ல காலை கொஞ்சம் நனைச்சுனுட்டு, அப்புறம் தொடைய நனைச்சுனுட்டு, இடுப்ப நனைச்சுனுட்டு, தண்ணீரை எடுத்து நம் நெஞ்சத்திலே சேர்த்து கொண்டு உடம்பு முழுக்க இந்த வெந்நீருக்கு ஒரு 5 நிமிஷம் பழகிக்கணும். பழகின்ற பிற்பாடு கீழே இறங்கினோம்னால் ஒரு கட்டமும் தெரியாது. முதல்ல அந்த தண்ணீரை தொட போறச்சே கொதிக்கிறாப்புல இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க இறங்கி குளிக்க போறச்சே இங்கிருந்து எழுந்திருக்கவே வேண்டாம், பத்ரி நாராயண சேவையே வேணுமா, இல்ல இங்கேயே குளிச்சுட்டு இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இந்த தப்த குண்டத்தினுடைய கருத்து என்ன தெரியுமா? ஏதோ வெறுமனே இந்த இடத்துல சுடுநீர் குண்டம் வச்சிருக்குங்கிறது அல்ல. உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன, ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ கிரதம். நான் பிரம்மத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன். பொற்றாமரைக்கயம் நீராட போனால்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஆண்டாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரடியீர்னு அழைக்கிறாளோ இல்லையோ. தப்த குண்டத்துக்கு பின்னால் ஒரு அரிய கருத்து உண்டு. வெளியிலே குளிரில் நாம் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இதிலே இறங்கினால் நமக்கு ரொம்ப சுகமாக உள்ளது. அப்ப வெளியே குளிர் இருந்தால் இந்த நெருப்பு, அதாவது இந்த சூடு நம்மை சமநிலைக்கு கொண்டு வருகிறது. இங்கே குளத்தில் குளிப்பதென்னது? பிரம்மத்தை அனுபவிக்கிறா போலே. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹ்ரதம் என்று சொல்லுவார்கள். கிரீஷ்ம காலத்திலே மிக குளிர்ந்திருக்கிற தண்ணீரில் குளிக்க போகிறோம். நம் வீட்டு கிணற்றில தண்ணீர் எடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெளியில ரொம்ப குளிர் இருந்ததுன்னா தண்ணீர் வெதவெதான்னு இருக்கும். வெளியில ரொம்ப வெப்பம் இருந்தாலும் தண்ணீர் வெதவெதான்னு இருக்கும். நமக்கேற்ற சீதோஷ்ண நிலையை தண்ணீர் நமக்கு ஆக்கி கொடுக்கும். அத போலத்தான் இந்த தப்த குண்டமும் வெளியில இருக்கிற குளிரை மாற்றி நம்மை ஏற்க வைக்கிறது. அதே போல சம்சாரம் என்னும் பெரும் சூடாலே வெப்பத்தாலே நாம் தபிக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து புறப்பட்டு விடுதலை அடைய வேணும்னு ஆசைப்படுகிறோம். அப்ப பிரம்மத்தின் குணங்களை அனுபவிப்பதற்கு வருகிறோம். பதரிக்கு வருகிறோம். பதரி நாராயண பெருமானை சேவிக்கிறோம். அவரே ஒரு பெரிய ஏரிய போலே, குளத்தை போலே, கடலை போலே. அவரிடத்தில் என்ன நிரம்பி இருக்கும்? வெளியிலே இருக்கிற ஏரியில் தண்ணீர் நிரம்பி இருக்கும். பகவானிடத்திலே குணங்கள் நிரம்பி இருக்கும். அந்த ஓரொரு குணங்களையும் நாம் அனுபவிக்க அனுபவிக்க நம்முடைய வெப்பமெல்லாம் மாறி சம்சார துன்பமெல்லாம் தொலைந்து பகவான் நமக்கு இன்பத்தையே கொடுக்கிறான். ஆக வெளியில வெப்பம், பகவானோ குளிர்ச்சி கொடுக்கிறான். அதுக்கு நேர் மாறாக தப்த குண்டத்தில் வெளியிலே குளிர்ச்சி, இது வெப்பத்தை கொடுக்கிறது. ஆக இதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன? இதனுடைய தாத்பரியம், கருத்து என்ன? பிரம்மத்தை அனுபவிக்க போனால் அது நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும். சம்சார தாபத்திலிருந்து நமக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் இந்த தப்த குண்டத்துக்கே ஏற்றம். இங்கே முக்கியமாக ஒரு உண்மையான விஷயம் சொல்லப்படுகிறது. இவ்விடத்திலே நாம் சேவிக்க வந்தோம். தப்த குண்டத்தை சேவிக்க வந்த போது ஒரு முக்கியமான செய்தி நமக்கு சொல்லப்பட்டது. அதாவது இந்த திவ்யதேசத்துக்கு வந்த ஆதிசங்கர பகவத் பாதர், அவர் இந்த தப்த குண்டத்துக்கு உள்ளிருந்துதான்
இப்ப இருக்கக்கூடிய பத்ரி விஷால் எம்பெருமானுடைய விக்கிரகத்தை வெளியே எடுத்து வந்து இங்கே எழுந்தருள பண்ணினார் அப்படிங்கிற செய்தி. எவ்வளவு ஆச்சரியமான தொண்டு! ஆதிசங்கர பகவத் பாதர் இங்கு வந்து பெருமான சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டு அவர் இவருக்கு தோன்றி, நாம் இந்த தப்த குண்டத்துக்குள்ள இருக்கிறோம், நீர் கொண்டு வந்து வையும்னு சொல்ல அவராலே எழுந்துருள பண்ணப்பட்டதாம். வெகு நாட்களுக்கு முன்னாடி பத்ரி நாராயணன் இங்கு இருக்கிறார். ஆனால் ஏதோ சில காலகட்டத்திலே சில மகான்கள் மூலமாக மறைந்திருந்த எம்பெருமான் வெளியே வருகிறார். அதனால தப்த குண்டத்துல நீராடிண்டுதான் பகவானை சேவிப்பதற்கே போகணும். அலகநந்தாவில நீராட முடிந்தவர்கள் அங்கு செய்யலாம், கஷ்டம். ஆனா தப்த குண்டத்திலே அவசியம் நீராடி விட்டுத்தான் பெருமான சேவிக்க செல்ல வேண்டும். இந்த இடத்திலிருந்து கொண்டு நாம் தற்போது 17வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னு பார்க்கலாம். கண்ணன் என்னென்ன சொல்லிக் கொண்டு வருகிறார்? 8, 9, 10 இந்த 3 ஸ்லோகங்களாலே சாத்விக ஆகாரம், ராஜச ஆகாரம், தாமச ஆகாரம் இது 3ஐயும் தெரிவித்தார். அப்புறம் 11, 12, 13 இந்த 3ஆலும் சாத்விக யஜ்ஞம், ராஜச யஜ்ஞம், தாமச யஜ்ஞம் இந்த 3ஐயும் தெரிவித்தார். அப்புறம் 14, 15, 16 இந்த 3ஆலேயும் சரீரத்தாலே செய்யும் தவம், வாக்காலே செய்யும் தவம், மனத்தாலே செய்யும் தவம் அவற்றினை சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்ப நாம பார்க்க வேண்டியது என்ன? எப்படி நாம் மனத்தாலே தவம் செய்ய வேண்டும். அதன 16வது ஸ்லோகத்து கருத்து பார்ப்போம். மனப்பிரசாதா சௌமியத்வம் மௌனம் ஆத்ம வினிகிரஹ பாவ சம்சுத்தி இத்யேதத் தபஹ மானசமுச்யதே. இத்யேதத் என்கிற இவையெல்லாம் மானசத்தவமாக சொல்லப்படுகிறது. தபஹா மானசமுச்யதே மனத்தாலே செய்யப்படும் தவமாக சொல்லப்படுகிறது. தவம்னால் வெறும அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு மூச்சடக்கி செய்வது மட்டும் தவம் அல்ல. தப ஆலோசனைன்னு தாத்து, மேலே மேலே ஆலோசனம் பண்ணி சாஸ்திரம் நமக்கு நல்வழி காட்டுவதற்காக என்னென்ன செய்திருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு ஆலோசனை பண்ணணும், மேல மேல தெரிஞ்சுக்கணும், அதை கடைப்பிடிக்கணும். இந்த ஆவலே தவம்தான். இனி மனத்தாலே எப்படி தவம் செய்யலாம்னு பார்ப்போம். மனப்பிரசாதா, பிரசாதம்னால் தெளிந்திருக்கும் தன்மை. மனப்பிரசாதா எந்த குழப்பமோ பொறாமையோ கோபமோ வெறுப்போ இது எல்லாவற்றையும் மனத்திலிருந்து விலக்கி விட்டு தெளிவாக இருக்கும் தன்மை. இதுதான் மனத்தினுடைய பெரிய தவம். நம்மால போய் ஹிமாச்சலுக்கு நடுவுல உட்கார்ந்துக்க முடியுமோ முடியாதோ, இதை பயன்படுத்தி பார்க்கலாமோ இல்லையோ? முயற்சி செய்யலாமே. அடிக்கடி குழம்ப கூடாது, கோபத்தால வெடிச்சுடக்கூடாது, ஆசைக்கும் மயக்கத்துக்கு ஆட்படக்கூடாது, பொறாமை இருப்பது கூடாது, யாரையும் வெறுப்பது கூடாது. இது எதுவும் இல்லைன்னு வச்சுங்கோ, அப்ப மனசுல இருக்கிற அழுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். அழுக்கு போயிடுத்துன்னா அப்ப துல்லியமாய் நிர்மலமா இருக்கும் இல்லையோ? இப்ப கங்கையை சேவித்தாலே கீழே இருக்கிற கூழாங்கல்லு தெரியறது, இருக்கிற பாறாங்கல்லு தெரியறது, அவ்வளவு தெளிவா ஓடுகிறது. எப்ப கங்கையை பார்க்கச்சேலாம் நமக்கு தோணணும், நம்ம மனசு அதை போல தெளிவா இருக்கணுமே. ஒரு கார்பரேட்டர்ல அழுக்கு அடைச்சுடுத்துன்னு வச்சிருங்க, அப்ப பெட்ரோல் ஒழுங்கா ஃப்ளோ ஆகுமா? தடக்கு தடக்கு நின்று படும் இல்லையா வண்டி? அத போல இந்த மனசு கார்பரேட்டரை போல, இதுல அழுக்கு அடையவே கூடாது. இந்த அழுக்கையெல்லாம் தள்ளி நல்ல சுத்தமாய் தெளிவான மனசாக இருக்க வேண்டும். மனப்பிரசாதா சௌமியத்துவம், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற நினைவு. சௌமியன்னு சொன்னால் சௌமிய அழகு, ஆசை, அன்பு எல்லாரும் நன்னாக இருக்க வேணுங்கிற நினைவு. அதத்தான் மனசுக்கு ரொம்ப சிறந்த ஆபரணமாக கண்ணன் தெரிவிக்கிறார். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ நித்தியப்படி பிரார்த்திக்கிற மூல்யம். நம்ம ஒத்தன் நன்னா இருக்கணும், எனக்கு மட்டும் இன்னைக்கு நல்லது நடக்கணும், எனக்கு வேண்டிய ஆகாரம் கிடைச்சுடணும் என்று கேட்டு நிறுத்திவிடக்கூடாது. உலகமே இருக்க வேண்டும் இல்லையோ? வசுதைவ குடும்பகம், நாம் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லுகிறோம். ஆக மனத்தில் இருக்கிற சௌமியத்தமாவது யாது? எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற நினைவு. இந்த சௌஹார்தம்னு சொல்லுவார்கள், சௌமியத்துவம்னு சொல்லுவார்கள். புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, வசதி ஹிருதி தஸ்ய சனாதனே. பகவான் யாருடைய உள்ளத்திலே கோயில் கொண்டிருக்கிறானோ அவன் எல்லாராலும் விரும்பப்படுகிறான், அவன் எல்லாரையும் விரும்புகிறான். அப்ப என்ன சௌமிய ரூபத்தோட அவன் இருப்பன். இது 2வது ஆபரணம் மனத்துக்கு, சௌமியத்துவம். மௌனம், மௌனம்னால் மனத்தாலே வாக்கை அடக்குதல். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது மனத்தால செய்கிற தபஸ பத்தி. அதனால வாக்கு பேசாம இருக்கிறது மனத்தவம் ஆகாது. அப்ப மனத்தால் வாக்கை அடக்கி கண்டபடி பேசாதேன்னு சொல்லுவது மனம் செய்யக்கூடிய தவம்.
என்னத்துக்கு இஷ்டப்படி பேச வேண்டும்? பேசுற இடத்துல தான் பேசணும். நிறைய இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன்ங்கிறது எதுவா தெரியுமா இருக்கும்? சைலன்ஸ் தான். பேசாம இருந்துட்டீங்கன்னா, மௌனம் சாதித்தோம்னா அது கொடுக்கக்கூடிய அர்த்தங்கள் இன்னதன்னதுன்னு இருக்காது. மௌனம் ஆத்ம வினிகிரஹா, ஆத்மாவை ஒருநிலைப்படுத்துதல். கண்ட கண்ட இடத்திலே மேய விடாமல் ஆத்மாவை கொண்டு வந்து பகவானிடத்திலே நிலைப்படுத்துதல், மனத்தை கொண்டு வந்து ஆத்மாவிடத்திலே நிலைப்படுத்துதல். நம்ம சுத்தி எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அதை பத்தி நாம கண்ண மூக்க திருப்பி பார்த்துட்டோம்னால் அப்புறம் பகவான் நமக்கு வச்சிருக்கிற டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆகி போடுவோம். அவர் என்ன பண்றார்? சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி வைப்பார். அதை பத்தி நீ திரும்பி பாக்குறியா, இல்ல என் விஷயத்த பாக்குறியா? இது அவன் நமக்கு வச்சிருக்கிற டெஸ்ட். அதை திரும்பி பார்த்துட்டோம்னா டைம் வேஸ்டா தான் போறது. அவரையே பார்த்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா மத்ததெல்லாம் அடங்கி போகும். ஆத்ம வினிகிரஹா, ஏனைய விஷயங்களில் புத்தி செல்லாமல் தடுக்க வேண்டும். ஆத்மாவிடத்திலே புத்தியை செலுத்த வேண்டும். இந்த ரெண்டில் ஆத்மாவிடத்துல புத்தியை செலுத்துறத பத்தி இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான். ஆத்ம வினிகிரஹா, பாவ சம்சுத்தி, சுத்தி சம்சுத்தி, பாவ சம்சுத்தி. நம்முடைய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். கீழே ஒரு விஷயம் சொன்னேன், பொறாம இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, கண்ட கண்ட விஷயங்களை அனுபவிக்கும் ஆசை இருக்கக்கூடாது. எதேதோ தாழ்ந்த விஷயங்கள், நீச்சமான விஷயங்கள், அல்பமான விஷயங்கள் அனுபவிக்கிறதுல ஆசையை விட்டுடணும். அதான் அழுக்கு. சுத்தி அந்த அழுக்கு இல்லாமல் இருத்தல். சம்சுத்தி ஒரு துளி கூட அழுக்கு இல்லாமல் இருத்தல். பாவ சம்சுத்தி, நம் மனசு ஏனைய அழுக்குகளில் இருந்து ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஈசி போமின் ஈங்கிறேன் மின் இருமி இழைத்தீர் உள்ளம் கூசியிட்டீர் என்று பேசும் குவளையங் கண்ணியர்பால் நாசமான பாசம் விட்டு நன்னறி நோக்கரூரில் வாசம் மல்கு தண்டுழாயான் வதறி வணங்குதுமே. வாசம் மல்கு தண்டுழாயான், திருத்துழாய் துளசி மாலையை தரித்து கொண்டு நன்னா கமகமாங்கிற வாசனையோடு இருக்கிற பதரிகாசிரம பெருமாளை சேவிங்கோ. அதுக்கு முன்னாடி கண்ட இடத்துல இருக்கிற வாசனைய விட்டுடுங்கோ. எதையோ அனுபவிக்கிறதுக்கு வாசனை இருக்கோ இல்லையோ, விட்டுடணும். நம்மை ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலேயோ, பெண் ஆண் இடத்திலேயோ ஈர்க்கப்பட்டு தவறான தொடர்புகள் ஏற்பட்டு போயிடலாம். அந்த மாதிரி தொடர்புகளே கூடாது என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஈசி போமின், இந்த தொடர்புகள்லாம் நிலைக்குமா? கொஞ்ச நாள் இருந்தா போல இருக்காது. மந்திரங்கள் சொல்ல, வாத்தியார் பண்ணி வைக்க, தாய் தகப்பனார்கள் ஏற்றுக்கொண்டு அக்னி சாட்சிகமா பண்ணிருக்கிற கல்யாணம் இருக்கே, அந்த காமம் அந்த சுகம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதை விட்டுட்டு சில பேர் கண்ட கண்ட ஆண்களிடத்திலையும் கண்ட பெண்களிடத்திலையும் ஆசை வைக்கிறாளோ இல்லையோ, அந்த அனுபவம் அப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? ஈசி போமின் ஈங்கிறேன் மின், கொஞ்ச நாள் அனுபவிச்சு முடிச்ச உடனே ரெண்டு பேருக்குமே வெறுத்து போயிடும். மற்றொன்று கிடைக்குமாங்கிற ஆசை வந்துடும். அப்ப என்ன சொல்லுவார்களாம்? இங்க நிக்க வேண்டாம் போங்கோ, ஈசி போமின் ஈங்கிறேன் மின் இருமி இழைத்தீர். ஒருத்தனுக்கு இருமல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த கண்ட பேரிடத்துல ஆசை வச்சவாள்லாம் திரும்பி பார்க்க போறாளா? கணவன் மனைவியாக இருந்தா எத்தனை உடம்பு மனைவிக்கு வந்தாலும் கணவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், எத்தனை உடம்பு கணவனுக்கு வந்தாலும் மனைவி ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஆனா மத்த தொடர்புகளா இருந்தா உடம்பு நன்னா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அது தாண்டி போச்சுன்னா வேண்டாமேனு தோணிப்படும் இல்லையோ. ஆழ்வாரத்தைத்தான் நமக்கு உரைக்கிறார். இருமி இழைத்தீர், இருமல் வந்துடுத்துன்னா தள்ளி விட்டுடுவா எல்லாரும். நாசமான பாசம் விட்டு, இந்த கண்ட இடத்துல இருக்கிற பாசத்தை விட்டுடு. எங்க அடைய வேண்டும்? நன்னெறி நோக்கரூரில். உனக்கு நல்வழிப்பட வேணுங்கிற ஆசை இருந்தால் மத்த விடங்கள்ல இருக்கிற ஆசையை விட்டுட்டு வாசம் மல்கு தண்டுடாயான் வதறி வணங்குதுமே. தண்டுடாய் தரித்திருக்கிற வதரிகாசிரபத்தை பெருமானை வணங்குங்கோள்னு கூப்பிடுகிறார். சப்தகுண்டத்திலே நீராடினோன். இப்ப குளிரா வெப்பமா? நீங்க தான் பதில் சொல்லணும். வெளியில குளிர் இருக்கு, உள்ள வெப்பம் இருக்கு. வெப்பமும் குளிரும் பகவானிடத்திலே சேர்ந்து இருக்கிறது. நாம் குளிருக்கு ஆட்பட வேண்டும்ங்கிறதுக்காக இனி பதரி நாராயண பெருமாளை சேவிக்க செல்வோம்.